எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் எல்லா ஷோவும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் பெரிய டவுட் இருக்கும். எல்லாரையும் என்னை கழுவி ஊற்றலாம். ஸோ என்னடா திடீர்னு வர்ற வீடியோ போடுற, திடீர்னு ஒரு மாதம் 2 மாதம் ஆளே காணாமல் போயிடுற அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா கழுவி பார்த்தீங்கன்னா ஊற்றுறது எனக்கு தெரியுது. ஸோ நம்மளோட வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் 2 மாதம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிடும். சேனலே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ சேனல் முக்கியமாக வீடியோ போடுறது முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சேனல் தான் முக்கியம். சேனல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வீடியோவே பார்த்தீங்கன்னா போட முடியும். ஸோ திரும்பவும் ஒரு சேனலை ஃபஸ்ட்லேருந்து உருவாக்கி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஸோ நிறைய பேர் ரெஸ்லிங் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ அதனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் வீடியோ போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோவே போடாமல் இருந்தால், அதுலேயும் குறிப்பாக 2வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுக்கப்புறம் வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியாத ஒரு நிலமை பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்ட்ரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ முடிஞ்சிடுச்சு. 2 ஸ்ட்ரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ போட நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஸோ நான் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஓடலை. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா ஸோ சோனியில் பார்த்தீங்கன்னா ஓடிச்சு. குறிப்பாக டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஸோ இந்த பேப்பர் வியூ மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸோ டிவியில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஸோ சோனி 10-1, 10-2, 10-3 ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை மட்டும் நம்மளால் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியாது. ஸோ மற்றபடி பேப்பர் வியூ, ரா, ஸ்மாக்டவுன், NXT எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை மட்டும் நம்மளால் டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியும். நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி ஓடலையே அப்படின்றது நிறைய பேரோட ஒரு குழப்பமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்க முடியும். சோனி நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூ ஸ்டார்ட் பண்ண உடனே மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஸோ எப்போ தான் ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸை பீட் பண்ண போகிறாரு, சாம்பியன் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய ஹைப்போட இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரூ மேக்கின்டையராக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. 2 பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை கொண்டு போனாங்க. ஸோ இந்த மேட்சை சுற்றி பல வகையான ரூமர்ஸ் இருந்துச்சு. ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வர போகிறாரு, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பல வகையான ரூமர்ஸ் இருந்தாலும் இந்த மேட்சை 2 பேருமே ஓரளவுக்கு ஆவரேஜாக சூப்பராக பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. 2 பேருமே விட்டு கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த கமெண்ட்ரி டேபிளில் இருந்து ஸோ நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் எப்படியாச்சும் இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சாகணும், ஸோ எப்படியாச்சும் கோடி ரோட்ஸை பீட் பண்ணி ஸோ WWE சாம்பியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு எடுத்துட்டார் போல. ஸோ அதனால ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அப்போது ஸோ WWE சாம்பியன் எடுத்துட்டு எப்படி ஜான்சினா கோடி ரோட்ஸ் அடித்து ஜெயிச்சாரோ ஸோ அந்த மாதிரி நம்ம சீட் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாம்பியன் எடுத்து கோடி ரோட்ஸ் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரிவர்ஸ் பண்ணி ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அடிக்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த சமயத்தை பயன்படுத்தி ட்ரூ மேக்கின்டையரை பீட் பண்ணி ஸோ அவரோட WWE சாம்பியனை பார்த்தீங்கன்னா அவரே ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஃபைனலி ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் ட்ரூ மேக்கின்டையரை பீட் பண்ணி ஸோ அவரோட WWE சாம்பியனை அவரே பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸோ ஜேட் கார்கில் வர்சஸ் டிஃபனி ஸ்டாட்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஸோ 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க.
கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, ஸோ இந்த மேட்சுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இன்ஜுரி ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு போவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக ஜேட் கார்கில் ஸோ டிஃபனி ஸ்டார்ட்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காலிலே அடித்து அவங்கள இன்ஜுரி ஆக்கிற மாதிரியே, ஸோ அவங்களோட இன்ஜுரி பார்ட்லேயே அடிக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், ஒருவேளை டிஃபனி ஸ்டார்டன் அவங்களோட சாம்பியனை ரீட்டைன் பண்ணுவாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் அவங்க நியூ சாம்பியன் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போட இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் டிஃபனி ஸ்டார்டனை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ஸோ நியூ WWE உமன் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேட் கார்கில் வின் பண்ணுறாங்க. ஃபைனலி ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டனை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 302 நாள் அந்த WWE உமன் சாம்பியன்ஷிப் ஸ்ட்ரீக்கை முறியடிச்சு ஸோ அவங்க நியூ WWE உமன் சாம்பியனை வின் பண்ணி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் பென்டா வர்சஸ் ரூசேவுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச். மூணு பேருமே விட்டு கொடுக்காம ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரூசேவாக இருக்கட்டும், பென்டாவாக இருக்கட்டும், ஒரு பக்கம் டாமினிக் மிஸ்டீரியோ பயங்கரமாக சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் டாமினிக் மிஸ்டீரியோ சேர் எடுத்துகிட்டு வந்து ரூசேவ் கிட்ட தூக்கி போட்டுட்டு அவன் என்ன சேரில் அடிச்சிட்டான் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஸோ ரெஃப்ரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதும், ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா டே இது நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் எதனா எடுத்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ பென்டாவாக இருக்கட்டும் தரமான ஒரு சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டார். ஸோ மூணு பேருமே விட்டு கொடுக்காம தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஒரு கட்டத்தில் ரூசேவ் பென்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு. அந்த இடத்துல ஸோ பெல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. ரூசேவ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பென்டா டேப் அவுட்டே பண்ணல. ஸோ அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ ஸோ அவர் அந்த பெல் அடித்து சீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் நல்லா போகும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூசேவ் அடிச்சிடுவார். அந்த சமயத்தை பயன்படுத்தி ஸோ பென்டாவை தூக்கி வெளியில் போட்டுட்டு டாமினிக் மிஸ்டீரியோ ரூசேவை பின் பண்ணி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை அவரே ரீட்டைன் பண்ணி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. செத் ராலின்ஸுக்கு என்னாச்சு, அவருக்கு இன்ஜூரியா, அவர் சாம்பியனை ரிலிங்குஷ் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். CM Punk vs ஜே ஊசோவுக்கான வெக்கேட்டாக இருக்க வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரோமனோட இன்வால்மெண்ட் இருக்கும். அதே சமயம் இந்த மேட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விஷன் டீமோட அந்த இன்வால்மெண்ட் இருக்கும். பிரான் பிரேக்கர் ஸோ பிரான்சன் ரீட் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ரூமர் இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் என்னதான் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஃபைனலி CM Punk வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட CM Punk நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பரியை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஃபைனலி CM Punk சாம்பியன் ஆனதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரியை முடியுது. ஸோ இதுக்கப்புறம் WWE ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் சீனாவோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் கடைசி ஆப்போனன்ட் யார் அப்படின்றதுக்கான ஒரு டோர்னமெண்ட்டையும் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பரியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் நடந்த இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.